காங்கிரஸ் ஆட்சியின் போதுதான் காட்சி விலங்குகள் பட்டியலில் காளைகளும் சேர்க்கப்பட்டதையும் அது தொடர்பாக நடைபெற்ற சட்ட போராட்டங்களையும் ஸ்டாலின் தெரிந்து கொள்ள வேண்டுமென குறிப்பிட்டுள்ளார். ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தும் வகையில் அவசர சட்டம் ஒன்றை உடனடியாக கொண்டுவர வேண்டுமென்றும் ஜெயலலிதா வலியுறுத்தியதையும் சசிகலா சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய அரசு கடந்த 2016ஆம் ஆண்டு வெளியிட்ட அறிக்கையில் விலங்குகள் பட்டியலில் காளைகள் தொடர்ந்து இருக்கும் வகையில் ஒரு காப்புரையை மட்டுமே வெளியிட்டதையும் தடைக்கு காரணமாக இருந்த அம்சத்தை தொடவே இல்லை என்றும் சசிகலா கூறியுள்ளார். மத்திய அரசின் உத்தரவை எதிர்த்து விலங்குகள் நல வாரியம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததால் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டது என சசிகலா தெரிவித்துள்ளார். இதை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் 1960ஆம் ஆண்டு மத்திய விலங்குகள் வதை தடுப்புச் சட்டம் மற்றும் காட்சி விலங்குகள் பட்டியலில் காளைகள் சேர்க்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியே நவம்பர் மாதம் தடை விதித்ததையும் சசிகலா நினைவுபடுத்தியுள்ளார். திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையால் தான் ஜல்லிக்கட்டுக்கு தடை ஏற்பட்டது என்ற உண்மையை குழி தோண்டி புதைத்துவிட்டு ஸ்டாலின் மக்களை திசை திருப்புவதாகவும் சசிகலா குற்றம் சாட்டியுள்ளார். எனவே தமிழகத்தின் உரிமைகளை காப்பதற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சியில் ஸ்டாலின் ஈடுபட வேண்டாம் என சசிகலா கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்படி திமுக ஆட்சியில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டதாகவும்